ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி வந்து பார்ட் 1 வந்து கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அந்தமான் போனது இது வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது டே 2. நாங்கள் எல்லாம் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ரூமில் வந்து எல்லாருமே ஒரே ரூமில் வந்து உட்காந்துருந்தோம். எங்களுக்கு வந்து கேப் வர்றதுக்காக, அதாவது அத்தை வீட்டிலேருந்து கார் வந்து அனுப்பிச்சி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து அப்படியே உங்களுக்கு கண்டினியூஸாக நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். 3 ரூம் போட்டிருந்தோம். தனித்தனியாக தான் எல்லாருமே இருந்தோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. கேப் வந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். போகும்போது பார்த்திங்கன்னா மழை வந்து ஆல்ரெடி பேஞ்சிருக்கும் போல், நைட்டெல்லாம் பேஞ்ச ஈரமாக வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் பயம். சுற்றி பார்க்குற நேரத்தில் வந்து மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, அதையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக இந்த அந்தமான் நீங்கள் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை படம் பார்த்துட்டு போனீங்கன்னா எந்தெந்த பிளேஸ் அப்படின்றது ஈஸியாக வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ளஸ் வந்து அங்கே வந்து அந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் சூப்பராக வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ரோஸ் ஐலாண்ட். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அந்த ரோஸ் ஐலாண்டில் தான் பார்த்தீங்கன்னா சிறை கைதி எல்லாத்தையுமே கொண்டு வந்து அங்கே தான் வந்து தண்டனை கொடுப்பாங்களாம் ஃபஸ்ட்டு. பெண்கள்லாம் இந்த சிறைச்சாலைக்கு போகணும், ஆண்கள்லாம் திகார் ஜெயிலுக்கு போகணும், அந்தமான் சிறைச்சாலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வைப்பாங்களாம். ஸோ அங்கே அந்த தீவுக்கு தான் வந்து இப்போ நம்ம போக போகிறோம். அந்த தீவோட பேர் வந்து ரோஸ் ஐலாண்ட். ஆக்சுவலாக அங்கே வந்து தனியாக வந்து நாங்கள் போட்டு வந்து பேசியாச்சு. அதையுமே வந்து எங்கள் மாமா எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே தான் போய்கிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக மணி வந்து ஒரு 8:15 இருக்கும் டைம். ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்களேன். அதான் சொன்னேன்ல, அந்தமான் வந்து பகல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஈவன் வந்து அங்கே கூலிங் கிளாஸ் இல்லாமல் வந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்து கொஞ்சம் ஸ்பெக்டக்ளாஸ் யூஸ் பண்ணுற ஆள். நான் லென்ஸ் யூஸ் பண்ணனால என்னால் வந்து அந்த சன்லைட்டில் வந்து கண்ணே முழிக்க முடியல. என்னடா ஓவர் பில்டப்பாக இப்படிலாம் இருக்காங்கலாம் நினைக்க வேண்டாம். அதனால தான் நார்மலாக ஐஸ் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன பசங்க எல்லாமே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி கரையில் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் சொல்லப்போனால். 1 வீக் இருந்தோம். 1 வீக்கில் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்ச இடத்துக்கு மட்டும்தான் போயிருந்தோம். ஆனால் வந்து அந்தமான் சுற்றி பார்க்கணும், நல்லா டெப்த்தாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 15 டேஸ் வந்து தான் வந்து கரெக்டாக இருக்கும். 1 வீக் வந்து பத்தாது. ஓகே, இப்போ வந்து நம்ம போட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஐலாண்ட் போகிறதுக்காக போட் வந்து வந்தாச்சு. அங்கே தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு போட் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒவ்வொரு குரூப்புக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு போட் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கூட சேர்ந்து ஒரு 2 ஹனிமூன் கப்புள்ஸ் வந்திருந்தாங்க, நார்த் இந்தியா. அவங்க மட்டும் லாஸ்ட் டைமில் வந்து புக் பண்ணனால வேறு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நம்ம கூப்பிட்டுட்டோம். அது வரைக்கும் மழை இல்லை. கரெக்டாக நம்ம போட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா சரியான மழை, இப்படி பயங்கரமாக சட 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 சடன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. போட்டில், அதாவது மலையில் வந்து இந்த மாதிரி போட்டில் போகிறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கடலில் வந்து இந்த மாதிரி போட்டிங் போகும்போது மழை வர்றது வந்து இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. நிறையா இடத்துல நான் போட்டிங் போயிருக்கேன். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து தண்ணியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு. ஈவன் கேமராவில் கூட மழை துளியில் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து மேல தான் போனோம். மே மாதம் தான் போயிருந்தோம். அப்போ வந்து நல்ல மழை தான், விட்டு விட்டு தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து போட்டில் வந்து ஏறியாச்சு. ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியாக வந்து ஒரு வேறு ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறமா வந்து அந்த போட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகுனாங்க. அவங்களும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி
இங்கே வந்து நாங்கள் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து இங்கே டூரிஸ்ட் வரதை வச்சு தான் எங்களுக்கு வந்து இங்கெல்லாம் வந்து வருமானம். உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்தீங்கன்னா தான் நாங்களாம் சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நாங்கள் கேட்டிருந்தோம், இடையில வந்து புயல், சுனாமி அந்த மாதிரிலாம் வரப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன வேறு என்ன வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அந்த மாதிரி இருக்கு வந்து இங்கே அந்தமான் கவர்மெண்ட் வந்து உண்மையாக சூப்பரான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய அவங்களுக்கு வந்து நிவாரண நிதி, அப்புறம் வந்து நிவாரண பொருட்கள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்களாமா. அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே வேலை பார்க்குற இந்த ஃபிஷருக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த போட்டில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி கடல் சார்ந்து வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ஃப்ரீயாமா. மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் கூட எல்லாமே ஃப்ரீ. ப்ளஸ் வந்து நார்மலாக வந்து இப்போ டயாலிசிஸ் பண்ணுறாங்கள, 2 கிட்னி போய் டயாலிசிஸ் பண்ணுறவங்க, வேறு ஏதாவது மேஜராக ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாமா. வாரத்தில் எத்தனை நாள் தடவை நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் அத்தனை தடவை அது ஃப்ரீ தான். நம்ம டயாலிசிஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ பண்ணுறாங்கன்றதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டயாலிசிஸ்க்கு பார்த்திங்கன்னா மினிமம் 20,000 ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இங்கே. ஸோ அதெல்லாம் பாராட்டணும். சரி, ஓகே, நம்ம வேறு டாபிக் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஸ்டீம் போட் தானே நம்மது. ரொம்ப அழகாக வேவ்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மழையும் பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நல்லச்சுது அப்படியே மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆஹா, இப்படி மழை பெய்யுதே, நம்ம தீவில் போய் என்ன பண்ண போகிறோம், அங்கே நம்மளை மாதிரி எத்தனையோ பேர் நிற்பாங்க, எங்கே போய் நம்ம நிற்போம் அப்படின்ற பல தாட்ஸ் வந்து என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, வந்தாச்சு, இது வேறு என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். அங்கே வந்து அந்தமான் வந்து கரெக்டாக டைமிங் ஃபாலோ பண்ணணும். அங்கே வந்து டைமிங் ஃபாலோ பண்ணால் தான் வந்து நம்ம வந்து நிறைய இடம் வந்து சுற்றி பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு வந்து 2 இடம் தான், ஒரு நாளைக்கு ஒரு இடம் தான் வந்து மேக்ஸிமம் சுற்றி பார்க்க முடியும். இங்கே பார்த்திங்கன்னா 2 இடம் ஒரு சுற்றி பார்க்கலாம். ஏன்னா ரோஸ் ஐலாண்ட், நார்த் பே அது வந்து ஒரு நாள் தான் ஆகும். மற்றபடி அடுத்து வந்து ஹேவ்லாக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து போக 4 மணி நேரம், வர 4 மணி நேரம், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகுது. ஸோ அதனால் வந்து இங்கேருந்து போய் அங்கே வந்து ஹோட்டல்ஸ் ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அங்கே அவங்க வந்து ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு மறுநாள் வந்து ஷிப்பில் வரவங்களாம் இருக்காங்க. அங்கே வந்து ஷிப்பில் தான் போக முடியும். ஸோ அதனால நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ரோஸ் ஐலாண்டுக்கிட்ட வந்தாச்சு. ரொம்பவே சூப்பரான ஒரு ஐலாண்ட். வெள்ளைக்காரன் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த இடத்துலலாம் பார்க்கும்போது. அது இல்லாமல் நம்ம ஆளுங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து அந்தமான் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. சுற்றி வர கடல் தான், எங்கேயுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து ஒரு ஜெயில் கட்டி வச்சுருக்கான்னா சான்ஸே இல்லை. எப்படி அவனோட ஒரு டார்ச்சர் பண்ணுறணும் அப்படின்றதே வந்து எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கான் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த ரோஸ் ஐலாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க என்னெல்லாம் ஃபாரினர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட போஸ்டல் ஆஃபீஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்கும். அதாவது அந்த காலத்தில் வந்து தந்தின்னு சொல்லுவாங்களே, அந்த தந்திலாம் வந்து இங்கே தான் வந்து ரெடி பண்ணுவாங்களாமா. அப்புறம் வந்து சர்ச் இருக்குது, உள்ளே ஒரு சர்ச் இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் தங்குறதுக்கு வீடெல்லாம் இருக்கும் அங்கே உள்ள, பழைய வீடு. அப்புறம் அது ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருந்தாங்க, அப்போயே ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருக்காங்க. ஹெலிபேட் இருந்துச்சு. சார், நான் அது எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து நான் காமிக்கிறேன். ரொம்ப டெப்த்தாகவும் உள்ளே போக முடியல. சில ஏரியாலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து பராமரிப்பு பண்ண முடியாதனால வேறு ஏதாவது இருக்கும், பாம்பு அது மாதிரி ஏதாவது இருக்கும், அங்கிட்டலாம் போக முடியாதுன்ற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. சில ஏரியாஸ் வந்து இந்த சுனாமி வந்தனால ரொம்பவே புரட்டி போட்டிருக்கு அந்த ஏரியா சைட்லாம். ஸோ அதனால் அந்த சைடும் வந்து போக முடியாது. ஸோ இப்போதைக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து இது கொஞ்சம் இடம்லாம் அந்த தீவுகள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் காமிக்கிறேன். இதுக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வச்சுருந்தாங்க. ரொம்பவே ப்ரௌடாக இருந்துச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஐலாண்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா மழை நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பங்கர், அதாவது தமிழில் சொல்லணும்னா அது என்ன சொல்லலாம், பதுங்கு குழின்னு சொல்லலாம். அதாவது தாக்குதல் நடத்தும் போது வந்து அதுக்குள்ளே பதுங்கிட்டு தான் ஒளிஞ்சு நின்று அடிப்பாங்களாமா. ஸோ அதுதான் வந்து பதுங்கு குழின்னு சொல்லலாம், அது பங்கர்னு சொல்லுவாங்க.
அது வந்து அங்கே இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஊர் அந்தமான் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறைய மான் இருந்துச்சு அந்த ஐலாண்டில், ரோஸ் ஐலாண்டில். பார்த்தீங்கன்னா மான் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு எல்லாருக்கூடயும். அங்கே வர எல்லா டூரிஸ்ட் கூடயும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்தாலும், ஈவன் ஒரு சிப்ஸ் பாக்கெட் காரமாக இருக்கிறது கொடுத்தா கூட அது பாட்டு சாப்பிட்டுட்டு அப்படிதான் உயிர் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாஸ் மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னு, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மான் இருந்தது. ஒரு காடு மாதிரி இருந்துச்சு அந்த பக்கம். அங்கிட்டலாம் வந்து அலோவ் பண்ணல, அதனால் நான் வந்து ஷூட் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து எனக்கு அப்போ சேனலே இல்லாதனால வந்து நான் பெருசாக ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணா வந்து மான் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறான். அந்தளவுக்கு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. நிறைய மான் இருந்தது. அதனாலேயே அதுக்கு அந்தமான் அப்படின்னு பேர் வந்திருக்கும் போல். ஓகே, அப்படியே வந்து நாங்கள் நகர்ந்து இப்படியே போயிட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா அங்கே நிறைய போர்டு வச்சுருக்காங்க இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் கைட் மாதிரி இங்கே என்னென்ன இருந்தது இந்த ஐலாண்டில் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு நிற்கிற ஒரு இது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒன்று நிற்கிது பாருங்களேன், ஒரு கட்டடம் மாதிரி. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது இருந்ததாம்மா, பீரங்கிலாம் வச்சுருந்தாங்களாம்மா. பட் இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, பட் வெறும் கட்டடம் மட்டும் இருந்துச்சு. மழை பெஞ்சு வந்து தண்ணியாகவும் இருந்தது, அதனால் நாங்கள் அந்த பக்கம்லாம் வந்து போகலை, சும்மா இங்கே நின்று பார்த்துட்டோம். இது பாருங்களேன், மித்துமாவை ரொம்ப குட்டியாக இருப்பா. இது வந்து ஹெலிபேட். இது வந்து அங்கே வந்து ஹெலிபேடை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நடு கடலில் ஒரு சின்ன இடம், ஒரு பெரிய தீவு, அதுக்குள்ளே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து சுனாமி வந்து தான் அடிச்சிச்சாமா. மற்றபடி இதுக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல வந்து கட்டடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம். ஆனால் இது என்னன்னு வந்து கடைசி வரைக்கும் கேட்டேன், யாருமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இது என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு கட்டடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அந்த மாதிரி போயிட்டு வந்து நான் 2 தடவை சிறைச்சாலை படம் பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பங்கர் தான். இங்கேயும் வந்து இந்த மாதிரி மறைஞ்சு நின்று தாக்குதல் பண்ணுறதுக்காக தான் வச்சுருப்பாங்க போல். இன்னும் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் ஆகியும் அது எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு சுனாமியில் கூட அடித்து நொறுக்காமல் ஜஸ்ட் அதோட தளம் தான் கீழே இறங்கியிருக்கே தவிர, மற்றபடி அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி வச்சுருக்காங்க, எப்படி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு அப்போ வந்து அவங்க கட்டியிருப்பானுங்க அப்படின்றதான் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவே பார்த்துக்கோங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து டைரெக்டாக கடலில் வந்து போய் மோக்காமல் எடுக்காமல் இந்த மாதிரி வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கடலுக்கும் அதுக்குமே வந்து அவ்வளோ பெரிய பைப் கனெக்ஷன் கொடுத்து அந்த பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்குது. அது எதுக்கு அங்கே வந்து தண்ணி வருதுன்றதை நான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அதாவது கொஞ்சம் தூரம் வரைக்கும் கடலுக்குள்ளே வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அந்த மாதிரி நின்று கடலை நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது சலிக்கவே இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தான் தோணுச்சு. பட் மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் விட்டனாலேயே என்னவோ வந்து ரொம்பவே ஸ்வெட்டிங்காக இருந்தது. வேர்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும்ல, ஒரு பீச்சுக்கு போயிருந்தால் எப்படி வேர்க்கும் அப்படின்னு. அதுவும் மழை பெஞ்சு நின்றுருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடமும் சுற்றி பார்க்க வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்குது ஐலாண்ட், பட் எவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள் கடலுக்குள்ளே. இவ்வளோ தூரம் வந்து அவங்க ரோடு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதுக்கு அப்புறமும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து அந்த கொஞ்சம் போக முடியாதனால பாதியை இடித்து இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டாக வந்து கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ வெள்ளையர்கள்லாம் வந்து, அதாவது ஃபாரினர்ஸ் இருக்கும்போது வந்து இதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸாக வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து எப்படி வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள் அந்த பில்டிங்கை. அதனாலேயே என்னவோ இந்த கட்டடம் வந்து அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சி வச்சுருக்கு அந்த வேர். அதுவே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஆலமரம் கிடையாது, இது வந்து ஒரு பால் மரம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பால் மரம் தான், ஆனால் இதுக்கு விழுது கிடையாது. இது இப்படி தான் வந்து எங்கே வந்து கல் இந்த மாதிரி பில்டிங் இருக்கோ அதில் தான் வந்து இது ரொம்ப வேர் விட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அங்கே வந்து 24 மணி நேரம் பார்த்திங்கன்னா ஸ்வீப்பர்ஸ் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க அந்த இடத்தெல்லாம். பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி வேறு தான் வந்து இருந்துச்சு. இந்த இடத்த கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. இப்போ 96 படத்தில் வந்து நம்ம விஜய் சேதுபதி அண்ணா வந்து இந்த இடத்துல நின்று மானுக்கு வந்து பிரெட் கொடுத்துருப்பாரு. நான் அதை வந்து உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம மித்துமாவுக்கு ஒரே ஜாலி, அப்போல்லாம் என்னன்னே தெரியாது, அது பாட்டு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப அவளுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். வாமா அங்கே போகலாமா, இப்போ அங்கே போகலாமா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கா பார்க்கும் போதெல்லாம். இப்போ போகிற நிலமையில நம்ம உலகமே இல்லையம்மா, எங்கம்மா போக சொல்கிற அப்படின்ட்டு பார்க்குறப்பெல்லாம் கேட்பா. இதே இந்த ஒரு கொஷின் தான் கேட்பா, வாங்க போகலாம், அங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு. அவளுக்கு வந்து நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் பீச் கூட்டு போகல, கண்டிப்பாக கூட்டு போகணுன்னு எனக்கு ஆசை. ஓகே, அங்கே வந்து நான் சொன்னேன்ல தண்ணி வந்து கடல்லேருந்து டேரெக்டாக எடுக்காமல் இந்த ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, அப்பயே வந்து அதாவது நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பியூரிஃபையர் வச்சுருந்துருக்காங்க. அதாவது கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்குறாங்க. அதாவது சீ வாட்டரை வந்து மினரல் வாட்டர் ஆக்குற மாதிரி சிஸ்டம் வச்சு இவ்வளோ பெரிய ஒரு மிஷின் வந்து அவங்களே வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து க்ளீன் தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், வாட்டர் டிஸ்டில்லிங் பிளான்ட். ஸோ அப்பயே வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்றதை வந்து சத்தியமானாலும் நம்ப முடியல. நம்ம இப்போ நம்பி தான் ஆகணும், ஏன்னா அங்கே வந்து ஆதாரம் இருக்குது. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா மான் வந்து நம்ம எங்கே போகிறோமோ ஏதாவது கொடுங்களேன், எனக்கு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ நின்றுட்டுருச்சு. அந்த பாருங்களேன், நம்ம விஜய் சேதுபதி அண்ணா வந்து அந்த ப்ரெட் கொடுக்குறாங்க பாரு மானுக்கு. எங்கள் அப்பா அதுக்கு சிப்ஸ் கொடுத்துட்ருக்காரு, வேறு இல்லை. சரி ஓகே, பேக்கில் இருந்தது அது மட்டும்தான். ஸோ அதை எடுத்து கொடுத்துட்ருந்தோம். அப்புறம் இதுதான் வந்து அங்கே வந்து கோட்ரஸ் மாதிரி, அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே ஃபாரினர்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க, பார்ட்டி பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ அதுதான் வந்து அந்த கட்டடம் தான் நம்ம இது உள்ளே வந்து அப்போ வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மேடாகி, அதாவது இது வந்து பள்ளமாகி, அந்த இடம் வந்து பள்ளமாகி மற்றதெல்லாம் மேடாயிடுச்சு நாளடைவில். ஆனால் 100 வருஷமாக அந்த கட்டடம்லாம் இருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறமா இவ்வளோ தான் நாங்கள் எடுத்திருந்தோம், ஷூட் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய இடங்கள் இருந்துச்சு, பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் காட்ட முடியல. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து அந்தமான் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான பிளேஸ். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இப்படி ஜாலியாக உட்காந்து, மழையும் பெய்யலையா, அதனால் நாங்கள் அந்த பக்கமாக வந்து உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். அந்த போட்டில் இருக்கிற அண்ணா வந்து ஃபோட்டோஸ் எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கப்புள்ஸ்லாம் சேர்ந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சூப்பரான ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் இருக்குது, டால்ஃபின்ஸ்லாம் காமிப்பாங்க. அப்புறம் வந்து கடலுக்கு அடியில் இருக்க பவளப்பாறைகள் இதெல்லாம் காமிக்கிறது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, அமௌண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நார்த் பேல தான். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு தீவு, அந்த தீவுக்கு போகிற வீடியோஸை வந்து நான் அடுத்து வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.